அந்த மோதிரம் மிஸ் ஆன பிறகு பெரிய ஃபித்னா 6 வருஷம். கடைசியில் அது என்ன, அவங்க ஷஹாதத்து முபாரக்கா வரைக்கும் உயிர் வரைக்கும் வந்து நின்றுடுச்சு. இப்போ ஆலமு ஷஹாதாலேருந்து விடைபெற போறோம், இன்திகாலாக போறோம், ஷஹீதாக போறோம். முபாரக்கான முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீம்ல இருந்து வந்த அந்த கமீஸ ஜுப்பாவை போட்டுக்கலான்னு எடுத்து போட்டாங்க. மாஷா அல்லாஹ். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதான பிறகு அவர்கள் முபாரக்கான ரத்தம் தமு ஷரீப் அந்த கமீஸில் பூரா படிஞ்சிருந்துச்சு. மாஷா அல்லாஹ். அந்த கமீஸை அமவியாக்கள் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். இந்த கமீஸ் என்ன செய்யப்படுதுன்னா முனாஃபிகீன்களால ஷாமுக்கு அனுப்பி வைக்கப்படுது. இந்த கமீஸ் எங்க போகுது? ஷாமுக்கு போகுது. அமீர் ஷாம், அப்போ ஷாமுக்கு அமீர் ஆகல, ஷாமுல அமீர் ஆகிறதுக்கு உள்ள எல்லா சிஸ்டமேட்டிக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. அதுக்கெல்லாம் இது ஒரு பெரிய சோல் உயிர் மாறி போயிடுச்சு. இந்த ஜுப்பா போனது. இந்த ஜுப்பாவை ஷாம்ல உள்ள மஸ்ஜிதுல தொங்க விட்டு உஸ்மான் இப்னு அஃபானுடைய கத்தலுக்கு அலி இப்னு அபூ தாலிப் தான் காரணம் என்பதாக முஆவியா இப்னு அபூ சுஃபியான் பயான் செய்ய ஆரம்பிச்சிட்டார். புரிஞ்சா? அப்ப என்ன, உஸ்மான் இப்னு அஃபானுடைய கத்தலுக்கு கிசாஸ் வாங்கணும். அதுக்கு பைஅத் செய்யும் போது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு மூணாவது கலீஃபா, நாயகத்துக்கு பிரியமான சாபிக்குன் அவருள்ள உள்ள சஹாபி, அவங்க ஷஹீதாகிறதுக்கு காரணமா இருந்தாலும் சும்மா விடக்கூடாதுன்னு 70,000 பேர் மாசால ஒரே நாள்ல பைஅத். ஷாம்ல என்ன சல்தனத் அன்னைக்கு ஸ்டெடி ஆயிடுச்சு. மாஷா பல நாள் எதிர்பார்த்திருந்த சல்தனத் என்ன அடிச்சாங்க, நல்லா ரெடி ஆயிடுச்சு, ஸ்டெடி ஆயிடுச்சு, உறுதி ஆயிடுச்சு. 70,000 பேர் சேர்ந்து பயத்து கொடுத்துட்டாங்களே, முடிஞ்சா. இது தொடர்ந்துச்சு. கடைசியில் என்ன, ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹ்லு பைத் அத்ஹார், வசிய ரசூலுல்லாஹ் சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹுல் கரீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் அமீர் ஷாம் முஆவியா இப்னு அபூ சுஃபியான் கடையில நமக்கெல்லாம் தெரியும் யுத்தங்கள் நடந்துச்சு, போனுச்சு, எல்லாம் முடிஞ்சு. கடைசியில் இமாமுல் அக்பர் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பிறகு இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஷஹாதத்து முபாரக்காவுக்கு பிறகு அமீர் ஷாம் முஆவியா இப்னு அபூ சுஃபியானுடைய மகனாகிய யஸீதை முஆவியாவுக்கு அடுத்த அரசராக ஆட்சியில உட்கார வைக்கிறதுக்கு ஜாபிரான பையத், அதாவது வாழ்முறையில் அடக்கி பையத்து செய்யறியா இல்ல கழுத்து எடுக்கவா, பையத் கொடுக்குறியா இல்ல கத்தல் பண்ணா, பையத்தா கத்தலா, அதாவது கையா தலையா, கை தரியா இல்ல தலை எடுக்கவா, புரிஞ்சா? அப்படிங்கிற பையத்து நடந்துச்சு. இது இமாம் புகாரி அவர்கள் புகாரி ஷரீஃப் இதை பத்தி ஹதீஸ்கள்லாம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஜாபிரான பையாத்துக்கு மாஷால்ல முதல்ல ரத்து கொடுத்தது யாருன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அருமை மகனார் அப்துல் ரஹ்மான் பின் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் அதுக்கு ஷவுட்டிங் கொடுக்குறாங்க. மாஷால்ல மர்வான் இப்னு ஹகம் அமீர் ஷாம் முஆவியா இப்னு அபூ சுஃபியானுடைய ஆர்டரோடு மதீனா முனவராவுல மஸ்ஜிது நபவி ஷரீஃப்ல மிம்பரே ரசூல்ல இருந்து ஹரம்ல கூடி இருக்கிற சஹாபாக்கள் தாபியின்களை பார்த்து யஸீதுக்கு பைஅத் செய்யணும்னு சொல்லும் பொழுது அந்த மஜ்லிஸ்ல முதல்ல அதை எதிர்த்து ஷவுட்டிங் யார் கொடுக்கிறா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் அப்துல் ரஹ்மான் பின் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இது புகாரில பதிவு செய்யப்பட்ட விஷயம். அதுக்கு பிறகு என்ன ஆகுது? ஜாபிரான பையத் அடக்குமுறையில இப்போ இந்த பிஜேபியில எல்லாம் சில எலெக்ஷன்ஸ் சொல்றாங்கல்ல, நமக்கு தெரியல, அல்லாஹ் ரசூல் ஆலம், அதாவது அவன்ற அந்த கட்சியில உள்ள அது என்ன சொல்றது, ஓட்டு அந்த ஒரு இது வரும், அது சின்னம், தாமரை சின்னம், அந்த அதை ஆல்ரெடி அந்த மிஷினில் வச்சிடறாப்புல யார் ஓட்டு போட்டாலும் தாமரைக்கு தான் போய் விடுவோம்னு சொல்லி
புரிஞ்சா? அந்த மாதிரி என்ன அடக்குமுறையில் உள்ளது. அதை பற்றி எந்த கோர்ட்டுக்கு போனாலும் அது அரசியல் விஷயமா போயிடுவை. அதுபோல் இங்கே என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஜாபிரான பையத்தை நடக்குது. ஜாபிரான பையத்தில் புரியுதா? அதாவது ஜபர்தஸ்த் பெண், பார்சி வார்த்தை. ஏதோ ஜாபிருங்கிற ஆள் வந்து வாங்கலாம் அப்படின்னு நினைச்ச கூடாது. ஜாபிரான பையத்துனா ஜபர்தஸ்த் பையத், ஜபர்தஸ்த் அடக்குமுறையில். சரியா இல்லையா? சரியா இல்லையாங்கிற பையத். அப்போ அதுல மாஷா அல்லாஹ் இமாம் ஆலி மகாம் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிக கடுமையாக எதிர்த்தார்கள். எதிர்த்த காரணம் ஷரியத்தே முஹம்மதியாவுடைய எந்த விதமான ஒரு இல்முலையோ அமல்லையோ எதிலையும் ஒரு தெளிவும் ஒரு இஸ்லாஹியத்தும் இல்லாத யஸீத என்ன சிம்மாசனத்தில் ஆட்சி கட்டில் அமர வைக்கிறது, உட்கார வைக்கிறது, அது ஒருபோதும் அல்லாவும் ரசூலும் இஷ்டப்படாத விஷயம். தன்னுடைய ஹயாத்துல அல்லாவும் ரசூலும் இஷ்டப்படாத ஒரு காரியத்தை இந்த தீனில தான் நடக்க விட மாட்டேன்னு மாஷா அல்லாஹ் தீனுடைய நாயகரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குலக்கொழுந்தான இப்னு ரசூலுல்லாஹி சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாஷா அல்லாஹ் அதை பலமாக எதிர்த்தாங்க. மாஷா அல்லாஹ் இந்த சூழ்நிலையில யஸீத் என்ன செஞ்சான்னு சொன்னா, மதீனாவுடைய கவர்னராக இருந்த வலீத் இப்னு உக்பா, வலீத் இப்னு உக்பா அப்போ மதீனாவுல கவர்னரா இருக்கிறாப்புல. அந்த டைம்ல வலீத் இப்னு உக்பாவுக்கு யஸீத் ஒரு லெட்டர் கத்து கொடுக்குறாப்புல, ஹுசைன் இப்னு அலிட்ட பையத் வாங்கணும், அப்படி இல்லாக்கட்டி கத்தல் செய்யணும். ஹுசைன் இப்னு அலிய இமாம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பையத்தை எடுக்கணும். அதாவது யஸீதுக்கு சப்போர்ட், யஸீதுடைய சல்தனத்துக்கு மில்கியத்துக்கு சப்போர்ட் கொடுக்கணும் இமாம் ஹுசைன், அப்படி இல்லாட்டி கத்தல் செய்யணும்னு சொல்லி இந்த ஆர்டரை பார்த்தவொன்னு வலீத் இப்னு உக்பா என்ன செய்யறாப்புல, இது பயங்கரமான ஒரு விஷயமா இருக்குது, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பரிசுத்த குடும்பம், நாயகத்துடைய ஹோலி கிராண்ட்சன், புரிஞ்சா? இங்க என்ன யஸீது சொல்ற மாதிரி கேட்டு நாளைக்கு ஆகிரத்து நமக்கு பாலா போயிடக்கூடாதுன்னு சொல்லி கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாப்புல. கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாப்புல. அடுத்தது யார் வர்றா? மர்வான் இப்னு ஹக்கம் கவர்னர் ஆகும். அவ ஆல்ரெடி என்ன அங்க கவர்னரா இருந்த ஆள் தான். இடையில அப்படி பல போஸ்டிங் சேஞ்ச் ஆகும், பல நாடுகளுக்கு போவாங்க. இங்கே உள்ள கவர்னரா இங்கே போற முடியல. இப்போ கேரளா இதெல்லாம் சும்மா அது இது பவர் இல்லாத கவர்னர், அது அப்படி இல்லை, பவர் உள்ள கவர்னர், புரிஞ்சா? அப்போ வலீத் இப்னு உக்பா ராஜினாமா பண்ணவன மர்வான் இப்னு ஹக்கம் அங்க வரும். மர்வான் இப்னு ஹக்கமுக்கு இதே மாதிரி அழுத்தம் கொடுக்கறான் யஸீத். அவன் என்ன செய்யறான்? சுல்தான் ஷுஹதா அல் முஜ்தபல் கர்பலா இமாம் அலி மகாம், நான் சொல்ற எல்லா விஷயங்களும் நம்ம அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய சீரத்து கிதாபுகளையும் ஹதீஸ் ஷரீஃப்லையும் வரக்கூடிய விஷயங்கள், புகாரியும் சிஹாசித்தால பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள், இது அத்தனையும் எல்லாத்தையும் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷஹாதத்துல் உலமாவுடைய சீரத்து தய்யிபாவை முழுமையா இந்த ஹோலி ஹிஸ்டரியை அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து அல்ஹம்துலில்லாஹ் ஒரு அற்புதமான கிதாபு ஷஹாதத் நாமாங்கிற பேர்ல ஃபார்சிலையும் உருதுலையும் மாஷா அல்லாஹ் ஃபார்சில முதல் எழுதப்பட்டது. மலிக்குல் உலமா பஹ்ருல் உலூம் மௌலானா அப்துல் அலி முஹம்மத் அய்யூபி அல் அன்சாரி காதிரி லக்னவி மதராசி ரலியல்லாஹு தஆலா ஹஜ்ரத் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவுலாதுல வந்த உஸ்தாதுல் ஹிந்த்ங்கிற லக்புல இருக்கிற கிபிலா முல்லா நிசாமுத்தீன் வலியுல்லாஹ்வுடைய திருமகனார் பஹ்ருல் உலூம் சர்க்கார் மதராஸ்ல, சென்னையில, திருவல்லிக்கேணியில, பிக் மாஸ்க்ல, நவாப் மஸ்ஜித்ல மாஷா அல்லாஹ் சர்க்காருடைய ரவுதா ஷரீஃப் இருக்குது பஹ்ருல் உலூம் சர்க்கார். அவங்க மாஷா அல்லாஹ் ஷஹாதத் நாமாங்கிற பேர்ல எழுதின இந்த கிதாபு
மாஷா அல்லாஹ் என்ன இப்பவும் நம்மால காண முடியும். அஜ்மீர் ஷரீஃப்ல மௌஜூதாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் யௌமுல் ஆஷுராவுடைய அன்னைக்கு இந்த கிதாபு அல்ஹம்துலில்லாஹ் வாசிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப மர்வான் இப்னு ஹக்கமுக்கு என்ன லெட்டர் வருது, யஸீதுடைய அழுத்தம் வருது. மர்வான் இப்னு ஹக்கம் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்தை போய் பைஅத் கேட்கிறார். இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போய் இமாம் அலைஹிஸ்ஸலாமுடைய பைத் ஷரீஃப்ல முபாரக்கான தர்பார் ஷரீஃப்ல போய் இமாம் அலைஹிஸ்ஸலாத்தை மர்வான் மீட் பண்ற சந்திக்கிற அந்த வக்து நைட் நேரமா இருக்கு. அப்ப இமாம் அலைஹிஸ்ஸலாம் அத அமைதியாக்கி விடுறதுக்கு சமாதானமாக்குறதுக்கு சொன்னாங்க, இது நைட் நேரமா இருக்குது, நாளைக்கு பாதல் ஃபஜர் அது சம்பந்தமா பேசலாம்னு சொல்லி திரும்பி அனுப்பிட்டாங்க. திருப்பி அனுப்பின இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய அஹ்லு அயால எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு ரஹ்மத்தல் லில் ஆலமீன் ஜத்தல் ஹஸன் வல் ஹுசைன் நூருல்லாஹி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃபத்தான வல்லம் ஹதரத்துல் கரீம் முவாஜஹத்து ஷரீஃபுக்கு வந்தாங்க. இமாம் ஹுசைன் நாயகத்திட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அவர்களோட அருமை பாப்பா நாயகத்திட்ட, பாட்டனார் நாயகத்திட்ட மாஷா அல்லாஹ் சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் பாது ஷாஹதர் கஹத் தாரு ஷிஃபாய ரஹ்மதஸ்த் தர்த் மந்தானி ஈஜா பஹ்ர தர்மா ஆமதி. இது இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் உடைய முபாரக்கான லிசான் ஷரீஃபால சொன்ன ஷேர் துஆ. இது தஷ்ரீஹாத் இன்னொரு சமயம் அது மட்டும் தனியா மஜ்லிஸ் வச்சு பார்ப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இந்த ஷேரை சொல்லிட்டு தன்னுடைய பரிசுத்த அஹ்லு பைத் அத்ஹார் புனித குடும்பத்தார்களை அழைச்சிக்கிட்டு மாஷா அல்லாஹ் மதீனா ஷரீஃப்ல இருந்து புறப்படுறாங்க. அப்படி இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் புறப்படும் போது இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய புள்ள இமாம் காசிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் கூட வர்றாங்க. இமாம் ஹசன் ஷஹீத் ஆயிட்டாங்க, இமாம் காசிம் கூட வர்றாங்க. ஹசனுல் முசன்னா சின்ன புள்ள அவங்களும் வர்றாங்க. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமோட புள்ள ஹதரத் இமாம் அலி அக்பர் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. இமாம் அபு முஹம்மது அலி ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அப்போ சின்ன புள்ள குழந்தை அவங்களும் வர்றாங்க. இமாம் ஹுசைனுடைய அருமை சகோதரி பிதாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம், நஃப்ஸ் முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாம் உடைய திருமகர் சையதா ஸைனப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் வர்றாங்க மாஷா அல்லாஹ். இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் உடைய திருமகர் சகீனா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் வர்றாங்க மாஷா அல்லாஹ். இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் உடைய அஸ்வாத் தய்யிபீன் தய்யிபாக்கள் கூட வர்றாங்க மாஷா அல்லாஹ். இப்படி பெரிய கூட்டமாக என்ன செய்யறாங்க, பரிசுத்த குடும்பத்தார்கள் மதீனா முனவ்வரால இருந்து புறப்பட்ட மாஷா அல்லாஹ் மக்கா முக்கர்ரமாக்கு அவங்க வராங்க மாஷா அல்லாஹ். அப்படி கிளம்பின ராத்திரி ரஜபுல் முரஜ்ஜபு முதலாவது நாள், ரஜபு மாதத்துடைய முதலாவது நாள் மாஷா அல்லாஹ். குடும்பத்தால கேட்கிறாங்க நம்ம எங்க போறோம்னு சொல்லி கேட்கிறாங்க. புரிஞ்சா? நம்ம இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் ஆகிய நமக்கு எந்த இடத்துல அல்லாஹ் ஹிஃப்ல் கொடுக்க நாடுவானோ அந்த இடத்துக்கு நம்ம போறோம் மாஷா அல்லாஹ். அப்படி சொல்லிட்டு மாஷா அல்லாஹ் மக்கா முக்கர்ரமால வந்து அல்ஹம்துலில்லாஹ் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சேர்றாங்க. மக்கால மாஷா அல்லாஹ் இமாம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறந்துட்டு இருக்கும்போது துல்ஹஜ் மாதம் வந்துருக்கு. ரஜபு போயிடுச்சு, ஷாபான் போயிடுச்சு, ரமலான் போயிடுச்சு, ஷவ்வால் போயிடுச்சு, துல்காதா போயிடுச்சு, துல்ஹஜ் வந்து துல்ஹஜ் மாதத்துல யஸீத் என்ன செய்யறான், லஅனத்துல்லாஹ் அலைஹி இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கத்து அனுப்புறான். என்ன கத்து அனுப்புறான்? அதே கத்து, அதாவது இமாம் ஹுசைன்ட்ட பையத் வாங்கணும், இல்லாட்டி கத்தல் செய்யணும்னு சொல்லு. ஏன்னா ஹஜ்ஜுக்காக ஹுஜ்ஜாஜுகள் எல்லாரும் மக்காவுக்கு படையெடுத்து வரக்கூடிய நாள். அவனுக்கு என்னன்னா எல்லாருக்கும் முன்னாடி இமாம் அலைஹிஸ்ஸலாத்தை கத்தல் செய்யும் போது மற்ற எல்லா முஸ்லிம் சமூகமும் பயந்து போய் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிள்ளையே கொண்டவன் நம்மளெல்லாம் சும்மா விடுவானா அப்படின்னு எல்லாரும் ஹவுஃபாவி எல்லாரும் அவனுக்கு பையத்து செஞ்சிடுவாப்ல அப்படிங்கிற அந்த ஐடியாவை கொண்டு என்ன ரொம்ப அழுத்தி பையத்து வாங்குறதுக்கு அவன் முயற்சிக்கிறான். ஆனா இமாம் அலி மகாம் சுல்தான் ஷுஹதா அல் முஜ்தபல் கர்பலா சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் இது ஹரம் மாஷா அல்லாஹ். ஹரம்ல என்ன ஃபத்ஹு மக்காவுக்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தம் இல்லாமல் மாஷா அல்லாஹ் மக்கத்தை ஃபத்ஹாக்குனாங்க.
காலமெல்லாம் கண்மணி நாயத்தை அதாவத்து செஞ்ச ரசூலுல்லாஹ்வுக்கு அதாவத்து செஞ்ச ஆதாக்களையே மன்னிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹு மக்கால என்ன சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல் யௌமல் மல்ஹமா அன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் என்ன அவங்க பிரகடனம் செஞ்சாங்க, ஷவுட்டிங் பண்ணாங்க. இன்னைக்கு நாள் என்ன ரத்த ஆறு ஓட போடுது, 10,000 பேர் வந்திருக்கிறோம், துண்டி எல்லாரும் கைமா பண்ண போறோம்னு சொல்லி என்ன சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷவுட்டிங் கொடுக்குறாங்க. இந்த செய்தி போட உடனே ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல் முபாரக்கான அமாமத்து ஷரீஃபை கழட்டி என்ன ஒரு சஹாபி கையில கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க, லா அல் யௌம யௌமல் மர்ஹமா சஅத் இப்னு உபாதாட்ட போய் சொல்லுங்க. மாஷா அல்லாஹ், இது ரஹ்மத்துடைய நாள். மாஷா அல்லாஹ், சாட்சியாக நான் தான் சொன்னதுக்கு என் அமாமத்தை கொண்டு போய் அவருக்கு தலீலா கொடுங்கன்னு சொன்னாங்க. தாரணி போற்றும் தண்ணீரற்ற தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்தவல நாயக பாமான். மாஷா அல்லாஹ், அந்த நாயகத்துடைய இப்னுல் கரீமான, அந்த நாயகத்துடைய கபதுல் அதீமான, சதருல் அதீமான சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கத்துல ரத்த ஆறு ஓடுறதுக்கு இப்போ இமாம் அலைஹிஸ்ஸலாம் அட்டாக் பண்ணான்னு சொன்னா முஃமின்கள் சும்மா இருப்பாங்களா? எல்லாரும் யுத்தம் பண்ணுவாங்க. இப்போ மக்காவுக்குள்ள பெரிய போர் மூடும். அதன் காரணத்தினால இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள நாங்கெல்லாம் தங்களை காணணும், நாங்கெல்லாம் தங்கள்கிட்ட இருந்து இஸ்லாமை படிக்கணும், நாங்கெல்லாம் ஹக்கான முறையில் என்ன லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவோட ஈமான்ல இஸ்திகாமத்தா இருக்கணும்னு சொல்லி ஆசையோட இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்தை எங்க நாட்டுக்கு வாங்க 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 வாங்கன்னு சொல்லி என்ன வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இடம் கூஃபா. அங்க முன்கூட்டியே மாஷா அல்லாஹ் என்ன இமாம் முஸ்லிம் பின் உகைல் அலைஹிஸ்ஸலாத்து மாஷா அல்லாஹ் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி இருக்கிறாங்க. அவங்களும் இங்க மாஹவுல் நல்ல விதமா இருக்குது, இங்க வாங்கன்னு சொல்லி லெட்டர் போட்டாங்க. அதனால இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன செய்யறாங்க, துல்ஹஜ் மாதம் பிறை 8வது தினத்துல, துல்ஹஜ் மாதம் பிறை 8வது தினத்துல மக்கா முக்கர்ரமால இருந்து மாஷா அல்லாஹ் இமாம் அலி மகாம் சுல்தானு ஷுஹதா அல் முஜ்தபல் கர்பலா சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ் ஈராக்குக்கு சஃபர் ஆகுறாங்க, கூஃபாவுக்கு சஃபர் ஆகுறாங்க. மாஷா அல்லாஹ், அப்ப அல்ஹம்துலில்லாஹ் சுல்தானு ஷுஹதா அல் முஜ்தபல் கர்பலா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஷஹாதத்துல் உதுமாவுடைய தொடக்கம் ஹரமைன் ஷரீஃபில் இருந்து மதீனா முனவ்வரால இருந்து மக்கத்துக்கு வந்தது அவ்வளவு ரஜபுல் முரஜ்ஜப். மாஷா அல்லாஹ், இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்கா முக்கர்ரமாவுல இருந்து அல்ஹம்துலில்லாஹ் கூஃபாவுக்கு புறப்பட்டது இந்த துல்ஹஜ் மாதம் பிறை 8வது நாள்ல. மாஷா அல்லாஹ், எல்லாரும் ஹஜ் செய்யறதுக்காக என்ன மக்கத்துல தாখিল ஆகிற நாள். மாஷா அல்லாஹ், காபாவின் நாயகரான காபாவின் நாயகரான காபாவுக்குள் பிறந்த நாயகத்துடைய திருமகனாகிய இமாம் ஹுசைனுடைய அருமை உம்மா நாச்சியாருடைய அருமை வாப்பா நாயகம் காபாவுடைய நாயகர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் ஹுசைன் எந்த சுல்பு ஷரீஃப் இருந்து வந்தாங்களோ அந்த சுல்பு ஷரீஃபுடைய நாயகரான சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் காபத்துல்லாஹ்வுக்குள்ள பிறந்தவங்க. மாஷா அல்லாஹ், அந்த அலி நாயகத்துடைய தவச்செல்வமான சையதுனா சுல்தானு ஷுஹதா அல் முஜ்தபல் கர்பலா இமாம் அலி மகாம் இப்னு ரசூலுல்லாஹ் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன செய்யறாங்க, மக்கா முக்கர்ரமால இருந்து ஈராக்குக்கு அல்ஹம்துலில்லாஹ் பிரயாணப்படுறாங்க. பிரயாணப்படும் பொழுது கூஃபா வாசிகளுடைய குணாதிசயங்களை எல்லாம் பத்தி அல்ஹம்துலில்லாஹ் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்ற சஹாபாக்கள்லாம் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. எல்லாரும் கூஃபிகள் என்ன அங்க ஒரே மைண்டில் இருக்க மாட்டான், விபரீதங்கள் நடக்கலாம் எல்லாம் மாஷா அல்லாஹ். ஆனா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் சொல்றது என்னன்னா, நான் ஆள் அனுப்பினேன், அங்க நல்ல ஜவாபு வந்திருக்கு, அந்த ஜவாபு வந்து ஹக்கு. மாஷா அல்லாஹ், முஸ்லிம் பின் உகைல் இருந்து என்ன இங்க மாஹவுல் நல்லா இருக்குது, நீங்க வரலாம்ங்கிற லெட்டர் வந்துருச்சு. கத்து வந்தப்பறம் நான் போகா கட்டி மாஷா அல்லாஹ் நாளைக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஹதரத்துல அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ரிதாவை பெறுவதற்காக ஒரு சாரார் ஆசைப்பட்டவங்களுக்கு போய் நீங்க ஏன் வழிகாட்டலன்னு சொல்லி என்ன கேட்டா நான் என்ன ஜவாபு சொல்லுவாங்க? அல்லாஹ்
அல்லாஹு அக்பர். இந்த தீன்ல என்ன அஹ்லு பைத் அத்ஹாருக்கு உள்ள அந்த பொறுப்பு, அந்த கேரிங் என்ன? தீனை காப்பவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பரிசுத்த குடும்பத்தார்கள் தான். மாஷா அல்லாஹ், தீனை காப்பவர்கள், ஆழமெல்லாம் தீனை பரப்பியவர்கள். அதுக்கு ஒரு உயிருள்ள உதாரணம், ஒரு மிசால் நமக்கு போதும். மாஷா அல்லாஹ், முதலாவது ஹிஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா முகர்ரமால இருக்கும் பொழுது, மக்கத்திலிருந்து எத்தியோப்பியாவிற்கு ஹபஷாவுக்கு என்ன முதலாவது ஹிஜ்ரத் சஹாபத்து 80 பேர்கள், ஆண்கள் பெண்கள், சஹாபாக்கள் சஹாபியாக்கள் ரضوانுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் வ நஃபஅனா மின் பரகாத்தி ஃபித் ஆமீன். ஓரங்க மாஷா அல்லாஹ். அந்த குழுவுக்கு ஜமாஅத் கன்வன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார ரயீஸா வைக்கிறாங்க? ரயீஸ் யாரு? சையதுனா ஜஅஃபர் இப்னு அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். புரிஞ்சா? முதல் ஹிஜ்ரத்துக்கு போகக்கூடிய சஹாபாக்களுக்கு காரணம் என்ன? இந்த தீனுக்கு ஹாஃபிலீன்கள், தீனுடைய காவலர்கள், தீனை கொண்டு போய் ஆலமெல்லாம் ஹக்கான தீனை கொண்டு போய் சேர்ப்பவர்கள். தீனை என்ன? தன்னுடைய பதவிக்காக, பேருக்காக, புகழுக்காக, ஷுஹரத்துக்கும் தௌலத்துக்கும் ஒரு சாரார் தீனை என்ன மிஸ்யூஸ் பண்ணுவாப்ல. அமீர ஷாம் முஆவியா இப்னு அபூ சுஃபியானுடைய ஆட்சியில, சல்தனத்துல இந்தியாவில ஜார்க்கண்ட் வரைக்கும் மாஷா அல்லாஹ் பரவணுச்சு ஆட்சி. அது ஷுஹரத்துக்காக, தௌலத்துக்காக. மாஷா அல்லாஹ், ஷுஹரத்துக்காக, தௌலத்துக்காக. மாஷா அல்லாஹ். ஆனால் முதலாவது ஹிஜ்ரத்துக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தியோப்பியாவுக்கு போற சஹாபாக்கள் சஹாபியாக்களுடைய அந்த ஜமாஅத்துக்கு நாயகம் யார லீடரா போடுறாங்க? சையதுனா அபூ தாலிப் நாயகத்துடைய புள்ள, அலி நாயகத்துடைய சகோதரர் ஜாஃபர் தையார். தையார்ங்க லகப் நாயகம் அப்புறம் கொடுக்குறாங்க. அப்ப ஜாஃபர் பின் அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சும்மா போகல. ஹிஜ்ரத் புறப்பட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன குர்ஆன் ஷரீஃப்ல எல்லா விஷயங்களையும் எந்தெந்த நேரத்துல எந்த ஆயத்து ஷரீஃப் அல்லாஹ் நாசில் ஆக்கணுமோ அந்தந்த நேரத்துல அந்தந்த ஆயத்து ஷரீஃப் அல்லாஹ் நாசில் ஆக்கணும். சொல்றோம் அஸ்பாபு நுசூல்ங்கறப்ப அஸ்பாபு நுசூல். மாஷா அல்லாஹ், எத்தியோப்பியாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு புறப்பட்டு இருக்கும்போது சூரத் மரியம் நாசில் ஆகுது. மாஷா அல்லாஹ், சூரத் மரியம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத் மரியமுடைய ஆயாத்து ஷரீஃப்களை ஜாஃபர் இப்னு அபூ தாலிப்ட்ட கொடுத்து என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வச்சுங்க, அங்க உங்களுக்கு பயான் செய்ய தேவைப்படும். இந்த ஜமாத்து புறப்பட்டு அங்க போக முன்னாடியே மக்கத்துல உள்ள குஃபார் அபூ ஜஹல், அபூ லஹப், அபூ சுஃபியான் எல்லாரும் என்ன அம்ர் இப்னு ஆஸ் அப்ப இஸ்லாமை கபூல் செய்யல. அம்ர் இப்னு ஆஸ மக்கத்துல முக்கியமான ஆளு, குறைஷிகள்ல முக்கியமான லீடர். அம்ர் இப்னு ஆஸுக்கும் எத்தியோப்பியாவில் உள்ள நஜ்ஜாஷி மேல நல்ல க்ளோஸ்னஸ் இருக்குது. அதை பயன்படுத்தி நீங்க போய் என்ன செய்யுங்க, இந்த வரக்கூடிய ஆட்களுக்கு அங்க இடம் கொடுக்காம நஜ்ஜாசியை நீங்க குழப்பி அங்கிருந்து விரட்டி அடிக்கிற மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, ஏற்பாடு செய்யன்னு அனுப்பிட்டாப்புல. அம்ர் இப்னு ஆஸ் என்ன அவர் பெரிய ரொம்ப முக்கியமான ஆட்களோட, புரியுதா, அங்க இருந்து புறப்பட்டுட்டார். ஒழுங்கா அப்படி கிளம்பிட்டார் மக்காவில இருந்து. இந்த பட ஜமா நம்ம சஹாபாக்கள் சஹாபியாக்கள் ஹிஜ்ரத்துக்கு போறவங்கன்னா போய் எத்தியோப்பியால சேர முன்னாடி அம்ர் இப்னு ஆஸ் அரபில் ஆகிட்டாப்புல. போய் நஜ்ஜாஷி மன்னரை மீட் பண்ண ரெடியா இருக்கிறாப்புல. போய் மீட் பண்ணிட்டாப்புல. பண்ணி முதல்ல என்ன முடிச்சு போட்டாராங்கன்னா, உங்க கிறிஸ்துவத்தை பத்தி ரொம்ப மோசமா பேசுறாப்புல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நஜ்ஜாஷி மன்னர் கிறிஸ்துவ ராஜா, அவர் தர்பார் இருக்கிற எல்லா பாதிரிமார்களும் கிறிஸ்துவர்கள், ஃபாதர்ஸ் எல்லாம், எல்லா பிஷப்பும். அங்க போய் உங்க ரிலீஜனை பத்தி தப்பா பேசுறாங்கன்னு சொன்னா என்ன ஆட்டோமேட்டிக்கா கோவம் வரும்ல. அப்படியா? நஜ்ஜாசி ஒன்றும் சொல்லல. அந்த இருந்தவன் பூரா கூடி இருக்கிறவன் பூரா என்ன எல்லாரும் கொதிக்க ஆரம்பிச்சுட்டான். ஆனா சஹாபாக்கள் சஹாபியாக்களுக்கு அரபியில் ஆகுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஜாஃபர் இப்னு தையார் ரெடியா இருக்கிறாங்க நஜ்ஜாஷி மன்னரை பார்க்கறதுக்கு. நஜ்ஜாஷி தர்பார் கூடுனுச்சு, எல்லா ஃபாதர்ஸும் உட்கார்ந்தாப்புல. வர சொல்லுங்க மக்கால வந்த ஆட்கள், ஹிஜ்ரத் வந்து மக்கால வந்த அந்த ஆட்கள் எல்லாம். முதல் கேள்வி நஜ்ஜாஷி கேட்டாப்புல, மக்கால வந்திருக்கிற நபி
எங்க மார்க்கத்தை பத்தி, கிறிஸ்துவ மார்க்கத்தை பத்தி என்ன சொல்றாப்ல? சூரத்து தாஹாவை ஜாஃபர் தையார் அலைஹிஸ்ஸலாம் அற்புதமான சவுத்து ஷரீஃபில் ஓத ஆரம்பிச்சாங்க. நஜ்ஜாஷியுடைய கண்கள் மழை பொழுந்துச்சு. மாஷா கண்கள் கண்ணீரை கொட்டுச்சு. இன்ஜீல படிக்கும் போது ஏற்படாத லzzத் ஏற்பட்டுச்சு. நபீன் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹஸ்ரத்னா மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷராஃபத் அல்ல என்ன, அல்லாஹ் மஃபூம் ஆகி கொடுத்தா நூர முஹம்மதியாவுடைய ஃபைசான்ல மாஷா அல்லாஹ் ஜாஃபர் தையாருடைய சவுத்து ஷரீஃப்ல ரப்புல் ஆலமீன். அந்த நஜ்ஜாஷி கடைசியில எந்த அளவு கண்மணி நாயகத்துடைய ஆஷிகா போயிட்டாப்ல. ஜாஃபர் தையார் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரிவாயத் செய்யறாங்க, ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. ஒரு நாள் நஜ்ஜாஷி மன்னரை மீட் பண்றதுக்காக போறாப்ல. நஜ்ஜாஷி மன்னர் தர்பார் முன்னாடி மணல், கடல் மணல் இருக்குது, ஆத்து மணல் கொட்டி நஜ்ஜாஷி மன்னர் அவருடைய கிரீடமெல்லாம் எடுத்துட்டு அவருடைய அந்த தங்க உடையெல்லாம் ராஜ உடையெல்லாம் கழட்டிட்டு சாதாரண வெள்ள உடை உடுத்தி மணல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஜாஃபர் தையார் பார்த்த உடனே, அரசரே என்ன விஷயம்? ராஜா போய் அப்படி உட்கார்ந்தா ஏதாவது துக்கமா கேட்கும்ல, என்ன விஷயம்? மண்ணு மேல உட்கார்ந்துக்கிறாரு, தங்க கட்டில உட்கார்ந்து இருக்கிறாரு, மரகத மாணிக்க முத்துல உடை உடுத்திருக்கிறாரு, எல்லாத்தையும் கழட்டிட்டு மண்ணுல உட்கார்ந்து இருக்கிறாரு, வெள்ளை உடைய உடுத்திக்கிட்டு. என்ன ராஜா, என்ன விஷயம்? என்ன விஷயம்? ஏன்னா நமக்கு இந்த அளவுக்கு என்ன சப்போர்ட் பண்ணி 80 பேரையும் தங்க வச்சு அவங்களுக்கு பெரிய நுசரத்தெல்லாம் கொடுத்தாலாச்சுல. அப்போ நமக்கு ஹெல்ப் பண்ண ஆளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமா என்று நம்ம எப்படி துடிக்கணும்? அது காட்டுறாங்க. அனுப்பி தாத்தா அஹ்லாக்குல் ஹஸனால உள்ளவங்க மாஷா அல்லாஹ். எழுதுஜா நஜ்ஜாஷி மன்னர் சொன்னாப்ல, ஜாஃபர் எங்க கிறிஸ்துவ மதத்துல என்ன பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் எங்களுக்கு நடந்தால் நாங்க அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்றதுக்காக, ஷுக்ர் அதா செய்யறதுக்காக இவ்வாறு அமர வேண்டும். அல்லாஹ்வுடைய அடிமைங்கிறத காட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சதுக்கு இன்னைக்கு மாஷா அல்லாஹ் நம்முடைய நாயகம் காத்தமுல் அன்பியா வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பத்ர்ல மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறான். எனக்கு செய்தி வந்துச்சு மாஷா அல்லாஹ். அதுதான் அல்லாஹ்க்கு நான் என்ன தஷக்குர் செய்யறதுக்கு மாஷா அல்லாஹ் இவ்வாறு உட்கார்ந்து இருக்கேன்னு சொன்னாப்ல மாஷா அல்லாஹ். நஜ்ஜாஷி மன்னர் நாயகத்துடைய பத்ருடைய வெற்றியை கொண்டாடினார் மாஷா அல்லாஹ். நஜ்ஜாஷி மன்னர் நாயகத்துடைய பத்ருடைய வெற்றியை செலிப்ரேட் பண்ணாப்ல மாஷா அல்லாஹ். இந்த அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நஜ்ஜாஷி மன்னர் கல்புல ஈமான் தாখিল ஆவறதுக்கு அல்லாஹ் சபபாக்குனது யாரு? அஹ்ல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா ஜாஃபர் தையார் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். சையதுனா ஜாஃபர் தையார் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அப்ப ஆலமெல்லாம் கொண்டு போய் அல்லாஹ் காத்தமுல் அன்பியா வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரிசாலத்து தய்யிபாவை, அல்லாஹ்வுடைய தீனை, தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் ஆலமெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறது மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹ்லு பைத் அத்ஹாரை கொண்டும் அவர்களுடைய ஆல் அவுலாதை கொண்டு தான் அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கிறான். அந்த முறையில் மாஷா அல்லாஹ் மக்கத்துக்குள்ள ஒரு ஃபித்னா உண்டாகி, மக்கத்துக்குள்ள ஒரு கொலபாதகம் நடந்து, மக்கத்துக்குள்ள ஹஜ் செய்ய வந்த ஹாஜிகள் போர் வீரர்களாக மாறிடக் கூடாதுங்கிறதுக்காக இமாம் அலி மகாம் சுல்தான் ஷஹதா முஜ்தபல் கர்பலா சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மக்கால இருந்து புறப்படுறாங்க மாஷா அல்லாஹ் ஈராக்குக்கு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ரிலாவை நாடி ஒரு கூட்டம் தன்னை என்ன கூப்பிடுது. அவங்க தன்னிடத்துல இஸ்லாம படிக்கணும், ஹக்கான இஸ்லாமுடைய ஹக்காம்களை அறியணும்னு ஆசைப்படுறாப்புல. அப்ப அவங்களுக்கு போய் நாம சொல்லி கொடுக்காம இருந்த இஸ்லாத்தை அது சரியானது அல்ல அப்படின்னு சொல்லி மாஷா அல்லாஹ் இந்த தீனில் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருக்கிற மேலான பொறுப்பை வெளிப்படுத்தக்கூடிய வண்ணத்துல இமாம் அலி மகாமுடைய சஃபர் ஷரீஃப் மாஷா அல்லாஹ் இந்த ஷஹர் தையிபாவில் இந்த
முதலாவது 10 நாள்ல 8வது தினத்துல தொடங்குது. மாஷா அல்லாஹ். இமாம் அலி மகாம் சுல்தான் ஷுஹதா அல் முஜ்தபல் கர்பலா சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒளிமயமான சீரத்து ஷரீஃப், இமாம் ஹுசைனுடைய ஹயாத் தய்யிபாங்கிறது மொத்த இஸ்லாத்தையும் நாம் ஒரே இடத்துல பார்க்கிறோம்னு சொன்னா இமாம் ஹுசைனை பார்த்தால் போதும். ஷரியாத்தே முஹம்மது என்பது மாஷா அல்லாஹ், ஷரியாத்தே முஹம்மது என்பது மாஷா அல்லாஹ் ஹுசைனியத். ஹுசைனியத்துக்கு இன்னொரு பெயர் மாஷா அல்லாஹ் ஷரியாத்தே முஹம்மதியா. ஷரியாத்தே முஹம்மதியாவுடைய மற்றொரு பெயர் மாஷா அல்லாஹ் ஹுசைனியத். மாஷா அல்லாஹ் ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் துல் ஜலால் அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கான ஷரியத்தில் ஹக்கான தீனுல் இஸ்லாமில் ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிலாவையும் லிகாவையும் நாம் ஹாசிலாத்திக்கு நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் அலி மகாம் இப்னு ரசூலுல்லாஹ் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய மஹப்பத் ஷரீஃபிலும் இமாம் அலைஹிஸ்ஸலாமுடைய மதது இனாயத் ஹிமாயத் ஜாரியாகக்கூடிய நிலையிலும் எல்லா வகையான தௌஃபீகையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய அஹ்லுக்கு அல்லாஹ் தாராளமாக அத்தா செய்வானாக. ஹஸ்புனல்லாஹு சய்யுதீனல்லாஹு மின் ஃபضலிஹி வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா துஹிப்பு வ தர்தா பி அன் துஸல்லி அலைஹி. ஸலாம் அலைக்கும். Ya Nabi salam alaikum, Ya Rasul salam alaikum, Ya Habib salam alaikum, salawatullah alaikum.
फातिमा अगर दावत अमरद कुनी वर कबूल मनोरथ सदा माने आले रसूल इलाही बहके बनी फातिमा खबर कौले ईमान कुनी खातिमा अगर दावत अमरद कुनी वर कबूल मनोदस्त दामान आले रसूल इलाही बहके बनी फातिमा